தமிழம் அடுப்பங்கரையில் குடமிளகா கிரேவி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 3 குடமிளகா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. குடமிளகாய் நல்லா பெருசாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணிக்கோங்க. வானலில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க. ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் போடுங்க. ஃப்ரை ஆகட்டும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். தக்காளியை போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வணங்கி வரும் பொழுது மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி கொதித்து வந்தோடனையும் இந்த வணக்கி வச்ச குடமிளகாயும் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டால் கிரேவி ரெடி.